ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நம்மை காக்கிறவர். 121 சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நம் அருமை ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிறவர். உறங்காத கண்கள் ஒன்று உண்டானால் அது நம்மை காக்கிற ஆண்டவருடைய கண்கள்தான். அப்படி காக்கிற தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறபடினால் நாம் எதற்கும் பயப்படவோ கலங்கவோ அவசியமில்லை. ஒரு கிராமத்திலே செல்வந்தரான ஒரு மூதாட்டி இருந்தார். அவர் பலருக்கும் கடன் கொடுத்து அடகாக நிறைய நகைகளை வாங்கி வைத்திருந்தார். திருடர் பயத்தை முன்னிட்டு அவர் இரவிலே தூங்குவதில்லை. சிறிய சத்தம் கேட்டாலும் எழுந்து உட்கார்ந்து விடுவார். உடைமையை குறித்த பயம், திருடரை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம் என பல பயங்கள் அவரை வாட்டி வதைத்தன. இப்படி எத்தனையோ பேர் பயத்துக்கு ஆளாகி சந்தோஷத்தையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் இழந்து தவிக்கிறார்கள். ஆனால் நாமோ நம்முடைய எல்லா பாரங்களையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு, கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும், நீர் உறங்காதவராய் தூங்காதவராய் இருக்கிறபடினால் உம்மை காவலுக்கு வைத்துவிட்டு நான் தூங்கி விடுகிறேன் என்று நிம்மதியாய் தூங்கி விடுகிறோம். தாவீது ராஜா சொல்லுகிறார், 4ஆம் சங்கீதம் 7, 8ஆம் வசனங்களில், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். கர்த்தர் தான் நம்மை காக்க வேண்டும். பலர் தங்களுடைய வீடுகளிலே தங்களை பாதுகாக்க பாதுகாவலர்களையும் பயமுறுத்துகிற நாய்களையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. 127ஆம் சங்கீதம் 1, 2 வசனங்கள். இந்திய பிரதமராயிருந்த இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டு கொன்றது யார்? அவருடைய சொந்த மெய்க்காவலர் அல்லவா? காவல் காக்கிற காவலன் கடமை தவறி தூங்கிவிடக்கூடும். ஆனால் கர்த்தரோ உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் தன் மந்தையின் மேல் கண்ணும் கருத்தும் உள்ளவனாயிருக்கிறான். சிறிய ஆட்டுக்குட்டியை கூட அவன் விட்டு கொடுக்க மாட்டான். உங்களை கண்மணி போல பாதுகாக்கிற இரட்சகர் ஒருவர் உண்டு. சகரியா சொல்கிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா 2:8. தேவப்பிள்ளைகளே, கர்த்தரையே சேர்ந்து கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் இரவும் பகலும் தூங்குவதில்லை. இன்றைய நினைவிற்கு ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 4, 5 மற்றும் 6ஆம் அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16 34ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை உறங்காமல் பாதுகாக்கிறவர். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.